நீங்க உலகத்துல ஒரு காரியத்தை உங்களுக்கு தெய்வமாய் கொண்டு என்று சொன்னால் எதை நீங்க முதன்மையா வைக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய தெய்வமா இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ அற்ப விசுவாசி. அந்த உலகத்தின் காரியம் உனக்கு முன்பதாக அதுதான் உனக்கு முதலிடமா இருக்குமானா, என் இடத்தை அது பறிக்குமானா, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை என்ன செய்வேன், இமை பொழுது உன்னை கைவிட தான் செய்வேன். உருக்கமான இறக்கம் ரெண்டாவது தான். முதலாவது கைவிடுதல், இமை பொழுது. அந்த இமை பொழுது ரொம்ப கஷ்டம், நம்மளால என்ன செய்ய முடியாது, அந்த இமை பொழுதையே தாங்க முடியாது. அப்போ ஆண்டவரை நம்ம எவ்வளவாய் சார்ந்து கொள்ள வேண்டும். நம்ம இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்கு குறை எங்கே இருக்குது அப்படின்னா, என்னுடைய ஏதோ ஒரு மிஸ்டேக்கில் தான் இருக்குது. நான் ஆண்டவரை முதலிடமாக வைக்காம ஏதோ ஒன்று என்ன செய்கிறேன், முன்னாடி வச்சு ஓடுறேன். ஆண்டவர் உங்களிடத்தில் நான் முதன்மையாக இருக்கணும்னு சொல்கிறார். என்னை பின்னாடி தள்ளிடாதன்றார். பின்னாடி என்னை தள்ளிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அற்ப விஷயத்துக்கெல்லாம் என்ன செய்வீங்க, போய் நிற்க வேண்டிய காரியம் வரும். ஆண்டவர் சொல்லணும், அசாத்தியங்களை செய்வதற்கு தெரிந்து கொண்டேன், அற்ப விஷயத்துக்கு என்ன செய்யாத. ஆமென். காண்கிறவைகளை பார்த்து, கண்ணுக்கு தெரிகிறத பார்த்து, இது 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 நல்லா பசுமையா இருக்கு, இது செழுமையா இருக்கு, இங்க போனா நல்லா இருக்கலாம், இதை பார்த்து நீ போவாயானால் இது நல்லா இருக்கும். இன்னைக்கு லீவு போட்டு சர்ச்சுக்கு போகிறத விட இன்னைக்கு சர்ச்சுக்கு போகாமல் வேலைக்கு போனால் 2 மடங்கு சம்பளம், இல்லை உறவுகள், இல்லை அந்த ஃபங்க்ஷன், இதெல்லாம் என்ன செய்யலை, என்னுடைய ஆதாயத்தை தேடுறேன், என்னுடைய காரியங்களை தேடுறேன், எனக்கு உண்டான என்னுடைய காரியத்துக்கு என்னுடைய மேன்மைக்கு உண்டான காரியங்களை நான் தேடி ஓடுறனே தவிர, இந்த மேன்மையெல்லாம் ஒருத்தர் வச்சுக்கிட்டு வாவான்னு கூப்பிடுறாரு, என்ன செய்ய மாட்டோம். ஏன்னா அது கண்ணுக்கு தெரியல, இது கண்ணுக்கு தெரியுது. சம்பளம் என்றவனுடைய கை கண்ணுக்கு தெரியுது, காசு கொடுக்கிறவனுடைய கை கண்ணுக்கு தெரியுது. இந்த கையை உருவாக்குனவர் நம்ம கண்ணுக்கு என்ன செய்யலை, தெரியலை. அதனால் என்ன செய்யறோம், ஆண்டவரை புறக்கணிக்கிறோம், ஆண்டவரை ரெண்டாவதாக வைக்கிறோம். ஆண்டவரே, நான் அங்கே போயிட்டு வரும்போது உங்களை விசிட் பண்ணிட்டு போகிறேன். அவர் என்ன சைடில் வந்த விருந்தாளி, அவர் வரும்போது அவர் விசிட் பண்ணிட்டு போகிறதுக்கு. நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்ம இடவோடு பேசுகிறாரு. என்னை பின்னாடி தள்ளினீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அற்ப விசுவாசிகளே.